வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் காலமானார் மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு. கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர் சி.வி. ராதாகிருஷ்ணன் இரங்கல். இனிய தோழர் நல்லக்கண்ணுவை முழு அரசு மரியாதையுடன் செவ்வணக்கம் செலுத்தி வழியனுப்பி வைப்போம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். புரட்சி தலைவர் ஜெயலலிதாவின் பேரன்பை பெற்றவர் நல்லக்கண்ணு. அண்ணனது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பார எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என எடப்பாடி பழனிசாமி இரங்கல். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் காசா இன படுகொலையை பிரதமர் நரேந்திர மோடி பேச வேண்டும். காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி வலியுறுத்தல். மறைந்த நல்லக்கண்ணுவின் உடல் மருத்துவ மாணவர்களின் ஆய்வுக்காக நாளை சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஒப்படைக்கப்படுகிறது. இனி விரிவான செய்திகளை காணலாம். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு காலமானார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணு உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வயது மூப்பின் காரணமாக அவரது உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டது. அதற்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் நேற்று முன்தினம் அவரது உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவிற்கு நல்லக்கண்ணு மாற்றப்பட்டு அங்கு மருத்துவர்கள் கண்காணிப்பில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. நல்லக்கண்ணு உடல்நலம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சென்று விசாரித்து வந்தனர். இந்நிலையில் நல்லக்கண்ணு சிகிச்சை பலனின்றி காலமானார். முக்கிய உடல் உறுப்புகள் அனைத்தும் செயலிழந்ததால் பிற்பகல் 1:55 மணிக்கு காலமானதாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர் சி.வி. ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முதுபெரும் அரசியல் தலைவர் நல்லக்கண்ணு பிற்பகல் 1:55 மணிக்கு காலமானார். நல்லக்கண்ணு மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர் சி.வி. ராதாகிருஷ்ணன் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் பொது வாழ்வில் சிறிதும் தன்னலம் கருதாமல் சமூகத்திற்காக மட்டுமே வாழ்ந்த மகத்தான தலைவரும் விடுதலை போராட்ட வீரரும் இந்திய பொது உடைமை இயக்கத்தின் முன்னோடியுமான நல்லக்கண்ணுவின் மறைவு செய்தியறிந்த ஆற துயர்ந்தேன் என்றும் குடியரசு துணைத் தலைவர் சி.வி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேலும் தொழிலாளர்கள் உரிமைகள், சமூக நீதி மற்றும் ஒடுக்கப்பட்டோரின் முன்னேற்றத்திற்காக தமது வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்த போராளி ஐயா நல்லக்கண்ணு என்றும் எளிமை, நேர்மை, தியாகம் மற்றும் கொள்கை உறுதி ஆகியவற்றால் அனைவராலும் போற்றப்பட்ட பெருந்தகை என்றும் அவரது மறைவு பொது வாழ்விற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்றும் அவர்தம் பிரிவால் வாடும் குடும்பத்தினர்கள், இந்திய பொதுவுடைமை கட்சியின் தோழர்கள், தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என குடியரசு துணைத் தலைவர் சி.வி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இனிய தோழர் நல்லக்கண்ணுவை முழு அரசு மரியாதையுடன் செவ்வணக்கம் செலுத்தி வழியனுப்பி வைப்போம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு 101 வயது மூப்பினால் ஏற்பட்ட உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று பிற்பகல் 1:55 மணிக்கு காலமானார். அவரது மறைவிற்கு அரசியல் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் எக்ஸ் தளத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். அதில் எனக்கு ஒரு கண்ணில் சரிவர பார்வையில்லை என்றாலும் அகத்தில் மற்றொரு கண் இருக்கிறது, அதுதான் நல்லக்கண்ணு என்று முத்தமிழர் கலைஞரால் கண்ணாக போற்றப்பட்ட முதுபெரும் தலைவர் தோழர் திரு நல்லக்கண்ணு ஐயா மறைவுற்றார் என்ற செய்தி நம்மை எல்லாம் கடும் துயரத்திற்கு ஆளாகியுள்ளது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். மேலும் நம் சமகாலத்தில் வாழ்ந்த சமரசமற்ற போராளி, நாட்டின் விடுதலைக்காக பாட்டாளி வர்க்கத்தின் நலனுக்காக நம் இனிய வாழ்வின் பெரும் பகுதியை ஈகம் செய்ய தியாகம் பெருஞ்சீலர் நல்லக்கண்ணு என்றும் தமிழ்நாட்டின் உரிய விருது பெற்ற நம் தகைசால் தமிழரை, இனிய தோழரை முழு அரசு மரியாதையுடன் செவ்வணக்கம் செலுத்தி வழியனுப்பி வைப்போம் என்றும் இரங்கல் செய்தியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் பேரன்பை பெற்றவர் நல்லக்கண்ணு என்றும் அவரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பார எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணு உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். நல்லக்கண்ணு மறைவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் இரங்கல் தெரிவித்துள்ளார். அதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் சுதந்திர போராட்ட வீரரும் தலைசிறந்த தொழிற்சங்கவாதியுமான நல்லக்கண்ணு உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானார் என்ற செய்தியை கேட்டு மிகுந்த வருத்தமுற்றேன் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.
மேலும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் பேரன்பை பெற்றவரும் அனைவரிடத்திலும் அன்போடும் பாசத்தோடும் பழகக்கூடியவருமான ரா நல்லக்கண்ணு தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதற்காக பல்வேறு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தி வெற்றி கண்டவர் என்றும் தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்த சிறந்த பண்பாளர் நல்லக்கண்ணு என்றும் அவர்களை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதுடன் அண்ணனது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் காசா இன படுகொலையை பிரதமர் நரேந்திர மோடி பேச வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இன்று இஸ்ரேலுக்கு செல்கிறார். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் இஸ்ரேல் பயணத்தை குறிப்பிட்டு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேலிய நாடாளுமன்றம் நெசல்ட்டில் உரையாற்றிய பொழுது காசாவில் ஆயிரக்கணக்கான அப்பாவி ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் இனப்படுகொலை குறித்து நீதி கோருவார் என்று நம்புகிறேன் எனவும், சுதந்திர நாடான இந்தியா தனது வரலாறு முழுவதும் தியாகத்தின் பக்கமே நிற்கிறது எனவும், நாம் தொடர்ந்து உண்மை, அமைதி, நீதியின் ஒளியை உலகிற்கு காட்ட வேண்டும் என்று பிரியங்கா காந்தி குறிப்பிட்டுள்ளார். மறைந்த நல்லக்கண்ணுவின் உடல் அவரது விருப்பம்படியே மருத்துவ மாணவர்களின் ஆய்வுக்காக நாளை சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஒப்படைக்கப்பட உள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் தோழர் நல்லக்கண்ணு இன்று காலமானார். வயது மூப்பு காரணமாக ஏற்பட்ட உடல்நலக் கோளாறுகளால் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று 1:55 மணியளவில் காலமானார். இவரது மறைவு தமிழ்நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் கட்சி தலைவர்கள், பிரபலங்கள், பொதுமக்கள், கட்சியினர் என அனைத்து தரப்பு மக்களும் தங்கள் இரங்கலை பதிவு செய்து வருகின்றனர். தொடர்ந்து மருத்துவமனையில் இருந்து அவரது உடல் சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு இறுதி மரியாதைக்காக கொண்டு செல்லப்பட உள்ளது. கட்சியினர், பொதுமக்கள் என அனைவரும் அஞ்சலி செலுத்த பொது பார்வையில் வைக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவரது உடல் அவரது விருப்பப்படியே மருத்துவ மாணவர்களின் ஆய்வுக்காக நாளை சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஒப்படைக்கப்பட உள்ளது. கேரள மாநிலம் கண்ணூரில் ரயில் ஏற காத்திருந்த மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் மீது காங்கிரஸ் மாணவர் அமைப்பினர் திடீர் தாக்குதல் நடத்தினர். கேரள மாநிலம் ஆலம்புழை மாவட்டத்தில் பெண்ணுக்கு அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற அறுவை சிகிச்சையின் பொழுது வயிற்றில் தவறுதலாக கத்தரிக்கோலை வைத்து தைக்கப்பட்டுள்ளது. இத்தொடர்பாக சுகாதாரத்துறையை கண்டித்து மாநிலம் முழுவதும் எதிர்க்கட்சியினர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கண்ணூர் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் கேரளா சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் திருப்புவனத்திற்கு திரும்ப ரயிலுக்காக காத்திருந்தார். அப்பொழுது அங்கு வந்த காங்கிரஸ் மாணவர் அமைப்பினர் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அமைச்சர் வீணா ஜார்ஜ் மீது தாக்குதலில் ஈடுபட்டனர். தாக்குதலில் அமைச்சர் வீணா ஜார்ஜின் கழுத்தில் பலத்த காயம் ஏற்பட்டது. அமைச்சரின் பாதுகாவலர்கள் அவரை உடனடியாக மீட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அமைச்சரை தாக்கிய காங்கிரஸ் மாணவர் அமைப்பினர் காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ளதாக மத்திய அமைச்சர் நிதன் ராம் மாஞ்சி தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் நிதன் ராம் மாஞ்சி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறையின் பங்களிப்பு 1/3 பங்காக உள்ளதாக தெரிவித்தார். உற்பத்தி துறையில் 36 விழுக்காடு பங்கையும் மொத்த ஏற்றுமதியில் 46 விழுக்காடு பங்கையும் இத்துறை வழங்கி வருவதாக குறிப்பிட்டார். ஒரு நாட்டின் வலிமை அதன் ஏற்றுமதி அளவை வைத்தே கணக்கிடப்படும் நிலைகள் இந்திய பொருளாதாரத்தின் உண்மையான முதுகெலும்பாக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் திகழ்வதாக நிதன் ராம் மாஞ்சி புகழாரம் சூட்டினார். தொழில்துறையினர் சந்தித்து வரும் சவால்கள் குறித்து கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர், அலுமினியம், செம்பு உள்ளிட்ட உலோகங்களின் விலை உயர்வு தற்காலிகமாக தான் என்றும் விரைவில் நிலைமை சீராகி பழைய நிலைமைக்கு திரும்பும் என்று மத்திய அமைச்சர் நிதன் ராம் மாஞ்சி தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் மறைவு அவர் பிறந்த திருவைகுண்டம் பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டத்தில் 1925ஆம் ஆண்டு ராமசாமி மாரியம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். தனது 18வது வயதிலே பொது உடைமை கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்தார். பல்வேறு போராட்டங்கள் நிறைந்த அவரது அரசியல் வாழ்வில் 1940களில் நடைபெற்ற நெல்லை சதி வழக்கில் சேர்க்கப்பட்டு சுமார் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தார்.
நிலமற்ற ஏழை விவசாயியாகவும் கூலி உயர்வுக்காகவும் பல போராட்டங்களை முன்னெடுத்தார். தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்கவும் மணல் கொள்கையை தடுக்கவும் மதுரை உயர்நீதிமன்றம் வரை சென்று போராடினார். அரசியல்வாதிகள் என்றாலே ஆடம்பரம் என்று நினைக்கும் காலத்தில் நல்லக்கண்ணு ஒரு விதிவிலக்காக எளிமையின் அடையாளமாக வாழ்ந்தார். தமிழக அரசு இவருக்கு வழங்கிய அம்பேத்கர் விருதிற்காக பரிசு தொகையும் மணி விழா நடத்தி கட்சி வழங்கிய 1 கோடி ரூபாய் நிதியையும் அப்படியே கட்சிக்கும் நலிந்தவர்களுக்கும் வழங்கினார். சென்னையில் தனக்கென சொந்தமாக வீடு கூட வைத்துக் கொள்ளாமல் நீண்ட காலம் வாடகை வீட்டிலே நல்லக்கண்ணு வாழ்ந்தார். அப்பொழுது தமிழக அரசு அவருக்கு ஒரு வீட்டை ஒதுக்கிய பொழுதும் அதனை ஏற்க மறுத்து பொது வாழ்விலே கவனம் செலுத்தினார். கட்சி தலைவராக நல்லக்கண்ணு இருந்த போதிலும் ரயில்களிலே சாதாரண மனிதனாக பயணம் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளராக நீண்ட காலம் பணியாற்றினார். கட்சியின் தேசிய குழு உறுப்பினராகவும் பொறுப்பு வகித்தார். இவரது பொது தொண்டை பாராட்டி 2022ஆம் ஆண்டு தமிழக அரசு இவருக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி சிறப்பித்தது. அவரது 100ஆண்டு பிறந்தநாள் விழாவில் அவர் பிறந்த திருவழிகுண்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு நல்லக்கண்ணு அரசு மருத்துவமனை என பெயர் மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டது. இந்நிலையில் நல்லக்கண்ணு மறைவு திருவைகுண்டம் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடபாதி மங்கலம் அருகே வெல்லும் தமிழ் பெண்கள் படையின் 10 பேர் கொண்ட குழுவினர் வீடு வீடாக சென்று திமுகவின் 5 ஆண்டு கால சாதனைகளை விளக்கி பொதுமக்களிடம் விழிப்புணர்வு திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் வெல்லும் தமிழ் பெண்கள் படையின் 10 பேர் கொண்ட குழுவினர் வீடு வீடாக சென்று திமுகவின் 5 ஆண்டு கால சாதனைகள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்து வடபாதி மங்கலம் அரிச்சந்திரபுரம் கிராமத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள் படையின் 10 பேர் கொண்ட குழுவினர் வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களான நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம், இல்லம் தேடி மருத்துவ முகாம், தமிழக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம், கல்லூரி மாணவிகள் பயன்பெறும் புதுமை பெண் திட்டம், மாணவர்கள் பயன்பெறும் தமிழ் புதவன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பொதுமக்களிடம் விளக்கி திமுக அரசின் சாதனை விளக்க கையேடுகளை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஆரணி அடுத்த எஸ்.வி. நகரம் கிராமத்தில் நடைபெற்ற மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவில் அதிமுக ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் சேவு எஸ். ராமச்சந்திரன் பங்கேற்று பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் அன்னதானம் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்து எஸ்.வி. நகரம் கிராமத்தில் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வாசு தலைமையில் நடைபெற்றது. விழாவில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் அன்னதானம் வழங்கினார். இதில் முன்னாள் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் கவிதா பாபு, கிளைக்கழக செயலாளர் ஜெயசீலன், மகளிர் அணி ஒன்றிய செயலாளர் கலைவாணி, கார்த்திகேயன், கிளைக்கழக துணை செயலாளர் தயாளன், மாவட்ட பிரதிநிதி சீனு உட்பட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கோடைகால சிறப்பு நிதியாக விவசாயிகளுக்கு ரூபாய் 10,000 வழங்க வேண்டும், மக்காச்சோளத்தை தமிழக அரசை கொள்முதல் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவில்பட்டியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தபால் நிலையத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் வடக்கு மாவட்ட தலைவர் ராஜகோபால் தலைமையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மக்காச்சோள கதிர்கள் அனுப்பும் நூதன போராட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் ஈடுபட்டனர். அப்பொழுது மக்காச்சோளத்திற்கு விலை குறைப்பை ஏற்படுத்தும் இடைத்தரகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ள ரூபாய் 2,400 விலையின் அடிப்படையில் தமிழக அரசை விவசாயிகளிடமிருந்து மக்காச்சோளத்தை கொள்முதல் செய்ய வேண்டும், நெல்லுக்கு கொள்முதல் நிலையம் அமைத்துள்ளதை போல மக்காச்சோளம் மற்றும் நவதானிய பயிர்களுக்கு கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும், மகளிருக்கு கோடைக்கால நிதியாக ரூபாய் 2,000 வழங்கியது போல விவசாயிகளுக்கு ரூபாய் 10,000 வழங்க வேண்டும், காட்டு பன்றிகளை கட்டுப்படுத்தி விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் விவசாய சங்க அமைப்பினர் பலர் கலந்து கொண்டனர். சேலத்தில் 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலர்கள் பணிகளை புறக்கணித்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் அஸ்தம்பட்டி பகுதியில் உள்ள வட்டாட்சி அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலக சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் அர்த்தநாரி தலைமையில் 500க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
அப்பொழுது சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக ஏற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். இதனால் தேர்தல் முன்னேற்பாடுகள் பணிகள் மற்றும் தினசரி அலுவலக பணிகள் முற்றிலும் முடங்கியது. தமிழக அரசு அறிவிக்கின்ற திட்டங்களை கடைகோடி மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற தலையாய பணியை செய்து வருகின்றோம். இதில் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய முதன்மையான கோரிக்கை என்னவென்று சொன்னால் சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம். மருத்துவர்களுக்கு இருப்பது போல மக்களுடைய நேரடி தொடர்பு இருக்கக்கூடிய கனிம கொள்ளைகளை, அரிசி கடத்தலை தடுக்கும் செல்லும் பொழுதும், நில அளவை மேற்கொள்ளும் பொழுதும் எவ்வாறெல்லாம் வசைப்பாடப்படுகிறோம், எவ்வாறெல்லாம் குண்டர்களால் மிரட்டப்படுகிறோம் என்பது நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய விஷயம். அதற்காக பால்வளத்துறையின் சார்பில் பெரியபாளையத்தில் பால் உற்பத்தியாளர்களுக்கான விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெற்றது. பால்வளத்துறையின் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையம், காஞ்சிபுரம் திருவாரூர் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம், ஆவின் நிறுவனம் ஆகியவற்றின் சார்பில் பெரியபாளையத்தில் பால் உற்பத்தியாளர்களுக்கான விழிப்புணர்வு பயிற்சி முகாம் தேசிய பால் பண்ணை மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பெரியபாளையம் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க தலைவர் எம் ரமேஷ் தலைமை தாங்கினார். முகாமில் மேலாளர் சிவகுமார், துணை பொது மேலாளர் நாகராஜன், துணை மேலாளர் சுப்பையா, விரிவாக்க அலுவலர் சிவஞானம், சார்பதிவாளர் கார்த்திக், முதுநிலை ஆய்வாளர் சிவகுமார் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு தரமான பாலை ஆவி நிறுவனத்திற்கு வழங்கி போனஸ் தொகை பெறுவதற்கான வழிமுறைகளை பால் உற்பத்தியாளர்களுக்கு எடுத்துக் கூறினார். மேலும் விபத்து காப்பீட்டு திட்டம் பெறுவதற்கான வழிமுறைகளையும் விளக்கி கூறினார். இதன் பின்னர் கறவை மாடு வளர்ப்பு குறித்து புத்தகம், மாடுகளுக்கு ஊட்டச்சத்து பொருட்கள் அடங்கிய தொகுப்பு உள்ளிட்டவைகளை உறுப்பினர்களுக்கு வழங்கினர். இந்நிகழ்ச்சி நிறைவாக அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இதில் பெரியபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த திரளான பால் உற்பத்தியாளர்கள் கலந்து கொண்டனர். பெரியபாளையத்தில் எல்லாபுரம் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்ட மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் கும்மிடிப்பூண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் விஜயகுமார் பங்கேற்று 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அறுசுவை பிரியாணி வழங்கினார். திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் எல்லாபுரம் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் பெரியபாளையம் பேருந்து நிலையம் அருகே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா ஒன்றிய செயலாளர் VP வேதகிரி தலைமையில் கொண்டாடப்பட்டது. விழாவில் கும்மிடிப்பூண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் விஜயகுமார் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அறுசுவை பிரியாணி வழங்கினார். விழாவில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் EK கோதண்டன், கும்மிடிப்பூண்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் TC மகேந்திரன், மாவட்ட தொழில்நுட்ப அணியின் அமைப்பாளர் மனோஜ், மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் மல்லியன்குப்பம் ராஜேஷ், ஒன்றிய நிர்வாகிகள் சுந்தரராஜ், பார்த்திபன், கேசவன், குமார் உள்ளிட்ட திரளான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கரூரில் மணல் கடத்தல் பிரச்சனையால் எழுந்த விவகாரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வீட்டை முற்றுகையிட்டு வன்னிய மக்கள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்மையில் அதிமுக மாவட்ட செயலாளர் MR விஜயபாஸ்கர் கரூர் அருகே காவிரி படுகையில் மணல் கொள்கை நடப்பது தொடர்பாக தனது ஆதரவாளர்களுடன் சென்று 5 ஹிட்டாச்சி மற்றும் 4 லாரிகளை சிறைப்பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வன்னிய மக்கள் கட்சி தலைவர் சக்தி படையாற்றி அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MR விஜயபாஸ்கர் மீது மணல் கடத்தியதாக கூறி அவரது வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து அதிமுக தலைமையிலான கூட்டணியில் உள்ள அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியின் கரூர் மாவட்ட கிழக்கு செயலாளர் பிரேம்நாத் வன்னிய சமுதாய மக்களையும் காவிரி ஆற்றில் மாட்டு வண்டியில் மணல் அள்ளி பிழைப்பு நடத்துபவர்களையும் தவறாக சித்தரித்து பொய் பிரச்சாரம் செய்வதாக கூறி கரூர் மதுரை பைபாஸ் சாலையில் உள்ள பிரமோநாத் வீட்டை முற்றுகையிட்டு வன்னிய மக்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்தினர். அப்பொழுது அங்கு வந்த வன்னிய மக்கள் கட்சி நிறுவன தலைவர் சக்தி படையாற்றி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை கூறி வரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பிரமோநாத் தனது செயல்பாட்டை இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், இல்லை என்றால் வன்னிய மக்களையும் மாட்டு வண்டி தொழிலாளர்களையும் சென்னைக்கு அழைத்து சென்று பாட்டாளி மக்கள் கட்சியின் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த நேரிடும் என எச்சரித்தார். அதற்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் திரு செந்தில் பாலாஜி அவர்களை சந்தித்து 1 வருடத்திற்கு மேலாகிறது. அவரிடம் எந்த சிபாரிசுக்கோ பொருளாதார உதவிக்காகவோ போய் நின்றதில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தலைவர் அன்புமணி அவர்கள்
மதுவை ஒழிப்போம், புகையிலையை ஒழிப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் கட்சியில் இருக்கக்கூடிய கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு பிரேம்நாத் என்பவர் அதிகமான போதைப் பொருட்களை பயன்படுத்தியதன் விளைவாக திண்டுக்கல் இருக்கக்கூடிய விடியல் மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை எடுத்த காட்சி இந்த போட்டோக்கள். ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலைய காவல்துறையினர் செம்மண் கடத்திய 3 லாரிகளை பறிமுதல் செய்து ஓட்டுநர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்காடு ஊராட்சி பகுதியில் செயல்படும் கோச்சை இண்டஸ்ட்ரியல் பார்க்கிங் என்ற தனியார் நிறுவனம் வேறொரு இடத்தில் மணல் ரசீது பெற்றுக்கொண்டு செங்காடு அடுத்து காந்திநகர் செக் போஸ்டில் போலி ரசீதை காண்பித்து செம்மண் அள்ளி வருவதாக ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் இரவு நேர காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்ட பொழுது கோச்சை இண்டஸ்ட்ரியல் பார்க்கிங் நிறுவனம் 3 லாரிகளில் செம்மண் கடத்தியது தெரியவந்தது. இதையடுத்து காவல்துறையினர் செம்மண் லோடுகளுடன் 3 லாரிகளை பறிமுதல் செய்து லாரி ஓட்டுநர்களை ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது வேறொரு இடத்தில் பெற்ற மணல் ரசீதை செக் போஸ்டில் காண்பித்துவிட்டு கோச்சோ இண்டஸ்ட்ரியல் பார்க்கிங் நிறுவனம் பல நாட்களாக செம்மண் கடத்தியது தெரியவந்தது. இதனிடையே ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கீர்த்திவாசன், ஸ்ரீபெரும்புதூர் காவல் ஆய்வாளர் திருநாவுக்கரசு, துணை ஆய்வாளர் தயாளன் ஆகியோர் கோச்சை இண்டஸ்ட்ரியல் பார்க்கிங் என்ற தனியார் நிறுவனத்தை ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் லாரிகளில் செம்மண் கடத்தலை தடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் கோச்சை இண்டஸ்ட்ரியல் பார்க்கிங் நிறுவனத்தை பரிசோதனை செய்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் திருவாரூர் ஸ்ரீபெரும்புதூர் சாலையில் சாலை மறியலில் ஈடுபடுவோர் எனவும் செங்காடு ஊராட்சி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளை செய்வார் என்று பால்நல்லூர் ஊராட்சிகள் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்த திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்து பால்நல்லூர் ஊராட்சிகள் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தை திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பால்நல்லூர் ஊராட்சி தலைவர் நேரு, காஞ்சிபுரம் மாவட்ட தகவல் தொழிலாளர் அணி அமைப்பாளர் பண்ருட்டி தணிகாசலம் ஆகியோர் தலைமை தாங்கினர். திமுக தலைமை கழக உறுப்பினர் கணேஷ் பாபு, ஸ்ரீபெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்துகணபதி, பால்நல்லூர் ஊராட்சி மன்ற 6வது வார்டு கவுன்சிலர் பிரியா, புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்த சுதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து புதிய கட்டிடத்தையும் கல்வெட்டையும் திறந்து வைத்தார். அதன் பின்னர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொதுமக்களிடையே திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் பேசினார். அப்பொழுது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களுக்காக அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் செய்து வருகிறார் என்றும், குறிப்பாக இப்பொழுது கோடைகால நிதியாக குடும்ப தலைவிகளின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 5000 செலுத்தியுள்ளார் எனவும், 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளை செய்வார் என்றும் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பால்நல்லூர் சீனு உட்பட வார்டு கவுன்சிலர்கள், அரசு அதிகாரிகள், அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். பெரியகுளம் நகராட்சிக்குட்பட்ட 26வது வார்டில் முறையாக அடிப்படை வசதிகளை செய்துவிட்டு அதன் பின்னர் சாலை அமைக்க வேண்டும் என கூறி சாலை அமைக்கும் பணியை திமுக நகரமன்ற துணைத் தலைவர் ராஜா முகமது தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு நிலவியது. தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்குட்பட்ட 26வது வார்டில் திமுகவை சேர்ந்த ராஜா முகமது என்பவர் நகரமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் நகரமன்ற துணைத் தலைவராகவும் பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் 4 ஆண்டுகளாக 26வது வார்டில் அடிப்படை வசதிகளான பாதாள சாக்கடை வசதி, கழிவுநீர் வாய்க்கால் வசதி, சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து தருமாறு நகரமன்ற கூட்டம் நடைபெறும் போதெல்லாம் திமுகவை சேர்ந்த நகரமன்ற தலைவர் சுமிதா சிவகுமாரிடம் நகரமன்ற துணைத் தலைவர் ராஜா முகமது கோரிக்கை மனு அளித்து வந்தார். ஆனால் நகராட்சி நிர்வாகம் 26வது வார்டில் 4 ஆண்டுகளாக எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்யாமல் புறக்கணித்து வந்துள்ளது. இந்நிலையில் கழிவுநீர் வாய்க்கால், பாதாள சாக்கடை அடைப்பு உள்ளிட்டவையை சரி செய்யாமல் தற்பொழுது சாலையில் ஃபேவர் பிளாக் கல் பதிக்கும் பணிகளை நகராட்சி நிர்வாகத்தினர் தொடங்கியுள்ளனர். இதற்கு திமுக நகரமன்ற துணைத் தலைவர் ராஜா முகமது எதிர்ப்பு தெரிவித்து 26வது வார்டு பகுதியில் முறையான அடிப்படை வசதிகளை செய்துவிட்டு புதிய சாலை அமைக்கும் பணியை தொடங்க வேண்டும் என கூறி சாலை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தினார். மேலும் திமுக நகரமன்ற தலைவர் சுமிதா சிவகுமார் பாரபட்சத்துடன் செயல்படுவதாகவும்,
தொடர்ந்து பெரியகுளம் நகராட்சி பகுதிகளில் பல்வேறு முறைகேடுகள் ஈடுபட்டு வருவதாகவும் துணைத் தலைவர் ராஜா முகமது குற்றம் சாட்டினார். காட்டுமன்னார் கோவில் கிழக்கு ஒன்றிய அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க கடலூர் கிழக்கு மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் கிழக்கு ஒன்றிய இளைஞர் இளம்பெண்கள் பாசறை சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை ஒன்றிய செயலாளர் ஏவி கிருபாசங்கர் தலைமை தாங்கினார். கிழக்கு ஒன்றிய செயலாளர் வாசு முருகையன் முன்னிலை வகித்தார். விழாவில் மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமாகிய கே பாண்டியன், அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாகிய என் முருகமாறன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானத்துடன் வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். இதில் அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் கே பாலமுருகன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அண்ணாதுரை, கோவிந்தசுவாமி, அசோகன், பாலச்சந்திரன், செந்தில்குமார், கலியபெருமாள், பழனிசாமி, சோழன், அன்பு, பழனிவேல், ராஜசேகர், சிரஞ்சீவி, ராமமூர்த்தி, சவுதி சங்கர், வீரமணி, பாஸ்கர், கோவிந்தராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பெண்ணைவிளம் கிராமத்தில் ஸ்ரீராம் பைனான்ஸ் நிதி நிறுவனத்தின் ஊழியர்கள் கொடுத்த அழுத்தம் காரணமாக உயிரிழந்த விவசாயி அப்பாஸ் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி உறவினர்கள் திருவெண்ணைநல்லூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அடுத்து பெண்ணைவிளம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி கலியபெருமானின் மகன் அப்பாஸ் என்பவர் கடந்த 2019ஆம் ஆண்டு ஸ்ரீராம் பைனான்ஸ் நிதி நிறுவனத்தில் ரூபாய் 9,84,000 கடனாக பெற்று ஜேசிபி இயந்திரம் வாங்கியிருந்தார். கடன் தொகையில் 5,20,000 நிதி நிறுவனத்தில் திருப்பி செலுத்தியுள்ளார். இந்நிலையில் கலெக்ஷன் மேனேஜர் மூர்த்தி, திருவெண்ணைநல்லூர் கிளை மேனேஜர்கள் தீபஜோதி, தியாகலிசன் ஆகியோர் காவல்துறை வழக்கறிஞருடன் பெண்ணைவிளம் கிராமத்திற்கு சென்று விவசாயி அப்பாஸை சந்தித்து ஸ்ரீராம் பைனான்ஸ் நிதி நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய வட்டியும் முதலுமாக ரூபாய் 10,80,000 உடனடியாக கட்ட வேண்டும் என பிரச்சனை செய்தனர். அப்பொழுது தற்பொழுது பணமில்லை, கஷ்டத்தில் உள்ளேன், அவகாசம் கொடுங்கள், பணத்தை கட்டிவிடுகிறேன் என அப்பாஸ் தெரிவித்துள்ளார். இதையடுத்து நிதி நிறுவன ஊழியர்கள், காவல்துறையினர், வழக்கறிஞர் ஆகியோர் பொதுமக்கள் மத்தியில் அப்பாஸை அவமானப்படுத்தியுள்ளனர். இதனால் மனமடைந்த அப்பாஸ் தன் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். உடனே பொதுமக்கள் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் முடியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அதைத் தொடர்ந்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சை பெற்று வந்த அப்பாஸ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனிடையே உயிரிழந்த அப்பாஸின் உறவினர்கள் திருவெண்ணைநல்லூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவரை கைது செய்துள்ளோம். இத்தொடர்பாக வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருவதால் நீதிமன்றத்தை நீங்கள் நாடி நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என காவல்துறையினர் சமாதானம் செய்தனர். இதையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். ஈஷா யோகா மையம் குறித்து அவதூறு பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அகில பாரத இந்து மகாசபாவின் பொதுச் செயலாளர் பிரேம் சேதுபதி மற்றும் கோவை மாநகர காவல் ஆணைய அலுவலகத்தில் புகார் அளித்தார். கோவை மாவட்டம் ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி என்று பல்வேறு பூஜைகளுடன் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதுகுறித்து திராவிட கழகத்தினர், கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பூஜைகள் குறித்து சமூக வலைதளங்களில் தவறாகவும் இழிவாகவும் வீடியோ வெளியிட்டு வருகின்றனர். இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அகில பாரத இந்து மகாசபாவின் பொதுச் செயலாளர் பிரேம் சேதுபதி மற்றும் இந்து மகாசபா அமைப்பை சார்ந்தவர்கள் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்தனர். மேலும் தனிப்பட்ட குடும்ப விவகாரத்தை பயன்படுத்தி ஈஷா யோகா மையம் தொடர்பாக தவறான தகவலை கூறி வரும் பேராசிரியர் காமராஜ் என்பவர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், ஈஷா யோகா மையத்தின் மீது பொய்யான போலியான தகவல்களை பரப்பும் நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், சைபர் குற்றப்பிரிவின் மூலம் சமூக வலைதளங்களில் உள்ள அவதூறு பதிவுகளை ஆய்வு செய்து டிஜிட்டல் ஆதாரங்களை பதிவு செய்ய வேண்டும் எனவும் அகில பாரத இந்து மகாசபாவினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். இன்னர் இன்ஜினியரிங் மன கவலைகளை துறந்து எப்படி இன்றைக்கி மனிதர்கள் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும்னு சொல்லி நிறைய கலைகளை சொல்லி கொடுக்குறாங்க. இதை பொறுக்க முடியாத ஒரு சில மிஷினரி கும்பர்கள் இந்த காமராஜர் போன்ற
இவர்களும் சத்யஜோதி போன்ற நபர்களுடன் சேர்ந்து இந்த விடுதலை சிறுத்தை இயக்கங்கள், பெரியாரிஸ்ட் இயக்கங்கள், தீகா கொள்கையுடைய இவர்களாமே எல்லாம் பண்ணுறாங்க. இந்த வழிபாட்டு முறைகளை ஒடுக்கணுங்கிற வரையில் இவங்க பொய்யான பரப்புரைகளையும் இந்து மத நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தும் விதமாக நடந்துட்டு வராங்க. அதை கண்டித்து இன்றைக்கி அகில பாரத இந்து மத சபா சார்பாக நாங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். பெரியபாளையம் அருகே சரித்திர பதிவேடு குற்றவாளி கொடூரமாக வெட்டி கொலை செய்த சில மணி நேரத்தில் கொலை குற்றவாளிகள் 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்து அரியப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த கோகுல் என்பவர் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலைக்குள் கட்டிட வேலை செய்து வந்த கோகுல் நேற்று வெளியே சென்று இரவு வீடு திரும்பாத நிலையில் பெரியபாளையம் அருகே கிரகப்பிரவேசம் நகர் பகுதியில் முட்புதர் ஓரமாக இளைஞர் ஒருவர் வெட்டு காயங்களுடன் சடலமாக கிடப்பதாக பொதுமக்கள் பெரியபாளையம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அரியப்பாக்கத்தை சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி கோகுல் என்பது தெரியவந்தது. இதையடுத்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விவேகானந்த சுக்லா சம்பவ இடத்திற்கு சென்று நேரில் விசாரணை நடத்தி கொலை குற்றவாளிகளை பிடிக்க வேண்டுமென உத்தரவிட்டதை அடுத்து கொலை நடந்த சில மணி நேரத்தில் பெரியபாளையம் அடுத்த தண்டுமா நகர் பகுதியை சேர்ந்த சிவகுமார், தீனா, பேரரசு, தியாகராஜன் ஆகிய 4 பேரை திருவள்ளூர் காவல்துறையினர் கைது செய்து வழக்கு பதிவு செய்து கொலைக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சியில் திமுக சார்பில் வெல்லும் தமிழ் பெண்கள் பரப்புரை நிகழ்ச்சி நடைபெற்றது. வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவுறுத்தலின் பேரிலும் கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் MRKP கதிரவன் வழிகாட்டலின்படியும் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சிக்குட்பட்ட பாகமன் 200 மற்றும் 201 வெல்லும் தமிழ் பெண்கள் பரப்புரை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நகர செயலாளரும் பேரூராட்சி மன்ற தலைவரும் ஆகிய கணேசமூர்த்தி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வார்டு செயலாளர் ராமலிங்கம், அன்வர் பாஷா, ஜான் பாஷா, குத்தூஸ், உசைன், ஜானிபாய், தகவல் தொழில்நுட்ப அணியின் மாவட்ட துணை அமைப்பாளர் முத்தமிழ் செல்வன், நகர தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் உதயா, மாணவர் அணி துணை அமைப்பாளர் சங்கர், விளையாட்டு அணி துணை அமைப்பாளர் சிரஞ்சீவி, இளைஞர் அணி நிர்வாகி ராஜ்குமார், தொண்டர் அணி துணை அமைப்பாளர் சிலம்பரசன் உள்ளிட்ட மகளிர் அணி நிர்வாகிகள், பரப்புரை பெண் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் காலமானார் மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு. கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் இரங்கல். இனிய தோழர் நல்லக்கண்ணுவை முழு அரசு மரியாதையுடன் செவ்வணக்கம் செலுத்தி வழியனுப்பி வைப்போம் முதலமைச்சர் MK ஸ்டாலின் இரங்கல். புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவின் பேரன்பை பெற்றவர் நல்லக்கண்ணு, அண்ணனது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பார எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என எடப்பாடி பழனிசாமி இரங்கல். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் காசா இன படுகொலையை பிரதமர் நரேந்திர மோடி பேச வேண்டும். காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி வலியுறுத்தல். மறைந்த நல்லக்கண்ணுவின் உடல் மருத்துவ மாணவர்களின் ஆய்வுக்காக நாளை சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஒப்படைக்கப்படுகிறது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.